வணக்கம். ஸோ மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி ஒன்று மத்திய அரசு கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இனி வந்து டோல் சார்ஜஸ் வந்து கிடையாது. நம்ம ஃபாஸ்டாக் முறையை வந்து ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்டாக் முறையை ரத்து பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. ஆனால் ஃபாஸ்டாக் முறையை மாற்றியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி சார்ஜஸ் கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப பெருமாறியாக குறைச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா, நம்ம இங்கேருந்து ஒரு கன்னியாகுமரிக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம டோல் சார்ஜ் மட்டும் ஒரு 2000 அது 2500 நம்ம கொடுப்போம். கிட்டத்தட்ட ஒரு 15 டோல் வரும். நம்ம இங்கேருந்து சென்னை டு கன்னியாகுமரி போயிட்டு போகிறோம் அப்படின்னா 15 டோல் நமக்கு வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வானகரம் வரும். அது 2வது பரனூர், அதுக்கடுத்து ஆத்தூர் டோல் பிளாசா, விக்கிரவாண்டி, செங்குறிச்சி, திருமாந்துறை, சமயபுரம், பூதக்குடி, சித்தம்பட்டி, அதுக்கடுத்து வண்டியூர், அதுக்கடுத்து சிந்தாமணி டோல் பிளாசா, அதுக்கடுத்து வளையங்குளம் டோல் பிளாசா, கப்பலூர், எட்டூர் வட்டம், சாலைப்புதூர், நாங்குநேரின்னு சொல்லி கிட்டத்தட்ட இத்தனை இதை நம்ம கடந்து தான் வந்து நம்ம கன்னியாகுமரி போக வேண்டியது இருக்கும். ஸோ இத்தனை டோலுக்கும் நம்ம வந்து ஒரு டோலுக்கும் ஒரு டைப்பான கேஷ் கொடுப்போம். ஒரு இதுக்கு போனால் ஒரு 55 ரூபா வாங்குவாங்க, ஒரு இதுக்கு 70 ரூபா வாங்குவாங்க, ஒரு இதுக்கு 105 ரூபா வாங்குவாங்க, ஒரு இதில் 65 ரூபா. அது மாதிரி அந்த வேரியஸான அமௌண்ட் இருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் போனீங்க கன்னியாகுமரி வரைக்கும் போனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1120 ரூபா 1200 வரைக்கும் சார்ஜஸ் கண்டிப்பாக வந்துடும். ஸோ இவன் போயிட்டு வரதுக்கு கொண்டு நம்ம வந்து 2500 நம்ம வந்து 12 பாஸ் ஆகிருக்கு. 12க்கு கொண்டு நம்ம கட்டுவோம். இப்போ அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலேருந்து ஸோ இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப்னே சொல்லலாம். ஒரு 200 ட்ரிப்புக்கு ஒரு 3000 நீங்கள் கட்டிட்டு ஃபாஸ்டாக வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து 200 ட்ரிப்புக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வேலிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3000 கட்டினீங்க அப்படின்னா அது ஒரு வருஷத்துக்கு வேலிட். அந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் வந்து 200 தடவை வந்து போயிட்டு வரலாம். கிராஸ் பண்ணி ஒரு டோலையும் வந்து நம்ம காசு கொடுப்போம் இல்லையா, அந்த டோலுக்கு மொத்தமாக பே பண்ணால் 200 டோலுக்கு மொத்தத்துக்கு டோட்டலாகவே 3000 ரூபா. நம்ம ஒரு டோலை கிராஸ் பண்ணும்போது அது ஒரு டோல் கணக்கு. அது மாதிரி 200 டோலை நம்ம கிராஸ் பண்ணலாம். அந்த 200 டோலுக்கு கிராஸ் பண்ணும்போது 3000 ரூபா அமௌண்ட் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து ஃபீஸ் இது பண்ணியிருக்காங்க. இதோட யூசேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அந்த வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க. அது வந்து இதில் வந்து ஒரு பெரிய இன்னொரு இது அப்படி என்ன அப்படின்னா, அதை நம்ம அங்கே டோலில் நிற்கிற டைம் கிடையாது. ஸோ அந்த இதெல்லாம் வந்து இது ஜிபிஎஸ் மூலமாக வந்து இயங்கக்கூடிய ஒரு ஃபாஸ்டாக வந்து இன்னைக்கு கொண்டு வர போகிறாங்க மத்திய அரசு. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து இந்த டோலில் வந்து நீங்கள் எங்கேயும் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம டோல் கிடக்கும் போதெல்லாம் அது வந்து கணக்கு எடுத்துக்கிடும். ஒரு டோல் கணக்கு எடுத்துக்கணும். அது நீங்கள் வந்து ஒரு டோலில் கணக்கு பண்ணியிருக்கீங்க அப்படியே 200 தடவை அது வந்து நீங்கள் அந்த டோலில் அந்த ரோட்டில் இருக்க டோலை கடந்து போகும்போது தான் அது கணக்கு எடுத்துக்கிடும். இது பார்த்தோம் அப்படின்னா நான் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்க்கு அப்ளிகபிள். கார்ஸ், ஜீப்ஸ் அண்ட் வேன்ஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லி மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 15 மக்களுக்கு எங்கே வேணால் வெளியில் சுற்றலாம். மக்களுக்கு பெரிய வரப்பிரசாதம். இனி வந்து டோல் சார்ஜஸ் கிடையாது. ஒரு பெரிய அமௌண்ட் வந்து நம்ம மக்களுக்கு மிச்சமாகும். அதுமாதிரி டோலில் இருக்கிற டிஸ்பியூட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம்